ஒரு வீடியோவில் பன்னீர் ரோஸ் வளர்க்குறதுல நீங்கள் என்னென்னலாம் கஷ்டப்படுறீங்களோ அதை சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சிஸ்டரோட கமெண்ட் தாங்க. அந்த கமெண்ட்டுக்கு நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் ரிப்ளை கொடுக்க போகிறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க சொன்னது 3 பெரிய இஷ்யூஸ். ஒன்று வந்து புது துளிர்கள் வந்து கருகுது, மொட்டுக்கள் அப்படியே கருகுது, மலரவே மாட்டேங்குது, அதுக்கப்புறம் லீஃப் எல்லாமே பர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த 3 கம்ப்ளைண்ட்டுமே சொல்லியிருந்தாங்க. 3த்துக்குமே காமனாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தண்ணி ஜாஸ்தி, இல்லை தண்ணி கம்மி. இது எல்லாமே பை சான்ஸ் தான். எக்ஸாக்டாக உங்களோட பிளான்ட்டை நாங்கள் பார்த்தால் மட்டும்தான் எங்களுக்கு அதில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? இது எல்லாமே சான்சஸ். நீங்கள் இதில் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். ஸோ தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றுறீங்களா இல்லை தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றுறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினாக நம்ம உடனே பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் வந்து அதில் பூச்சி அட்டாக் ஏதாவது இருக்கா, ட்ரிப்ஸு, ஏபிட்ஸ் மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணாலே பார்த்தாவே தெரிஞ்சிடும். அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கிளைமேட் சேஞ்சஸ் சடனாக இருக்கிறதுனாலையும் சம்டைம்ஸ் பிளான்ட்லாம் அந்த மாதிரி வரும். ஸோ அது வந்து நார்மலாக அதை தானாக சரியாக போயிடும். இல்லாட்டி நியூட்ரிஷன் சத்து குறைபாடுகளாக இருக்கலாம். மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இதெல்லாமே சத்து குறைபாடாக இருந்தாலுமே இந்த மாதிரியான 3 விஷயங்களுமே நடக்கும். ஸோ பிளான்ட்டில் இருக்க ஃப்ளவர்ஸ் கருகுது அப்படின்னா அதில் ஏதாவது பூச்சி சாப்பிட்டு ஓட்ட மாதிரி ஏதாவது போட்டிருக்கா அப்படின்னு பாருங்கள். இல்லை மொட்டே விரியலை அப்படின்னா அதில் ஏதாவது பூச்சி இருக்கான்னு பாருங்கள். இல்லை ரொம்ப ஓவர் வாட்டரிங் ஆகி ரூட் வந்து டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. தொட்டியில் தண்ணி தேங்கி இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். 3த்துக்குமே மெயின் காசஸ் இது தான். இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் மட்டும்தான் உங்களோட செடிகளில் இந்த 3மே அட் அ டைமில் காமிக்கக்கூடியது. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன். இதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் வாட்டரிங் காலையில் சாயந்தரம் கொஞ்சமாக மினிமல் அமௌண்ட்டில் கொடுத்துக்கோங்க. 15 டேஸ் இல்லை 20 டேஸ் இன்டர்வல் விட்டு நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது சத்துக்கள் கொடுக்கணும். உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் எந்த சத்து வேணால் கொடுக்கலாம், அளவு தெரிஞ்சு கொடுங்க. ஏன்னா உங்களோட பிளான்ட்டோட சைஸு, நீங்கள் எக்ஸாக்டாக எவ்வளோ பெரிய செடி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா? அதனால் நான் அந்த இதை உங்ககிட்டயே சொல்லிடுறேன். 2 months ஒன்ஸ் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இல்லை ரொம்ப ஏதாவது செடிகளில் பூச்சி தாக்குதல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து சாஃப் யூஸ் பண்ணலாம். இல்லை சாஃப் கிடைக்காதவங்க கெம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும். களைகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் தொட்டியில் அப்பப்போ மண் மேலே கிளறி விடுங்க. தொட்டியில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும். உங்களோட ரோஜா செடிகள், பன்னீர் ரோஜா செடிகள் சூப்பராக கொத்தாக பூ பூக்க ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அவங்க கேட்ட வீடியோ நான் போஸ்ட் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you in another best video, Rose Nursery channel.